Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஷர்மிளா vlog சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை பாரிஸ்ல இருக்க பந்தர் ஸ்ட்ரீட் MR ஸ்டேஷனரி ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த MR ஸ்டேஷனரி ஷாப்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கு தேவையான எல்லா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ண சில ஃபைல்ஸ், டைரிஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் இங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்டர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் நோட் புக்ஸ் அண்டு புக்ஸ் கவர் பண்ணுற எல்லா வெரைட்டிஸான ரேப்பர்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ்க்கு தேவையான டைரிஸு, A4 ஷீட் பேப்பர்ஸு, அப்புறம் வந்து ஃபைல்ஸு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இங்கே வச்சுருக்காங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கீழே ஒரு சைடில் சின்னதாக வழி மாதிரி இருக்குது. அந்த வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு தேவையான எல்லா ஸ்டேஷ்னரி திங்ஸுமே இருக்குது உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராயிங் நோட்டு, ஸ்கிராப் புக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா A3, A4 பேப்பர்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர்ஸு, A4 கலர் பேப்பர்ஸு, அப்புறம் ஆரிகேமி பேப்பர்ஸு, அப்புறம் வந்து எக்ஸாம் பேடு, இந்த மாதிரி மேப்புங்க பசங்க ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மேப் வெரைட்டிஸு எல்லாமே இருக்குது இந்த ஃப்ளோரில். இது மட்டும் இல்லாமல் கிளிட்டர் பேப்பர்ஸும் இருக்குது, ஃபோம் ஷீட்ஸ் இருக்குது, ஸ்கூல் ரேப்பர்ஸ் மேலே ஒட்டக்கூடிய லேபிள் வெரைட்டிஸுமே நிறைய இருக்குது இவங்கக்கிட்ட. ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி, ஸ்கூல் ஸ்டேஷ்னரி, CBSE அண்ட் மெட்ரிக் சிலபஸ்க்கு தேவையான எல்லா கைடுமே இங்கே கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துருக்கவங்க இங்கே எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான சயின்ஸ் டெக்ஸ்டோ அந்த மாதிரி தேவையான எல்லா வெரைட்டிஸான பொருட்களும் இங்கே வச்சுருக்காங்க. வாங்க ஒன்றா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா பென்னெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க உங்களுக்கு. 5 செட்டு அந்த மாதிரி மொத்தமாக உங்களுக்கு 5 பீசஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. பென் வெரைட்டிஸுமே நிறைய வச்சுருக்காங்க. இங்கு பென்னு, ஜெல் பென்னு, டேங்க் பென்னு, அந்த மாதிரி நிறைய பென் வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க இங்கே. மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸு, ஸ்மைலி பேட்ஜஸ்ஸு, உல்லு, அப்புறம் வந்து அக்ரலிக் கலர்ஸு, தனித்தனியாக வர அக்ரலிக் கலர்ஸும் இருக்குது, செட்டாக வர பாக்ஸஸோடு இருக்க அக்ரலிக் கலர்ஸும் இருக்குது, பெயிண்ட் ப்ரெஷ்ஷு, அந்த மாதிரி என்னென்ன தேவையோ எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இவங்க.
வெரைட்டிஸ், பென்சில்ஸு, அப்புறம் வந்து பெயிண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் கிளே, அப்புறம் வந்து ஸ்டிக்கர்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால், அக்ரலிக் பெயிண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரப்பரு, ஷார்ப்னர்ஸ்லாம் மொத்தமாக ஹோல்சேலில் ஒரு பெரிய பெரிய பாக்ஸில் 100 பீசஸ் அந்த மாதிரி மொத்தமாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பல்காக எடுக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுக்கிற திங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து 20% வந்து டிஸ்கவுண்ட்டும் வேறு தராங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எக்ஸ்போ மற்றும் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இப்போல்லாம் ரெடிமேடாக விற்கிது. நம்ம அதை வாங்கிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸு, அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், சர்ச்சு, லைட் ஹவுஸ், விண்டு மில், அப்புறம் வந்து கோவில்கள், அப்புறம் வந்து வீடு மாதிரி இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இங்கே வந்து இவங்க ரெடிமேடாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு தான் வந்திருக்கோம். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. என்னென்ன புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயட்ஸ் எழுதக்கூடிய புக்ஸுங்க, ரைம்ஸ் புக்ஸு, அப்புறம் வந்து ஸ்கூல்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த கேஜி பசங்களுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஏபிசிடி புக்ஸு, ஸ்டோரி புக்ஸு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, கவிதை நூல்கள், அப்புறம் தமிழ் சிறுகதை நூல்கள், அந்த மாதிரி நிறைய புக்ஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமல் ஷேப்லேயே கட் பண்ண மாதிரி ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ரீடிங் அண்ட் ரைட்டிங் பண்ணுறதுக்கு தேவையான நிறைய புக்ஸ் வந்து உங்களுக்கு பிக்சர்ஸோடவே அவைலபிலிட்டிஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த புக்கை பார்த்து ரீடும் பண்ணலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ அதை வச்சு நம்ம ரெண்டுத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த புக்கு வாங்குறதுனால. அதே மாதிரி டிராயிங் புக்ஸுமே வந்து இவங்கக்கிட்ட நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7 ருபீஸ்லேருந்தே இவங்கக்கிட்ட டிராயிங் புக்ஸ் எல்லாம் இருக்குது. சின்சான் அந்த மாதிரியான புக்ஸு, பசங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸு, கலரிங் மட்டும் பண்ணுற மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இது நம்ம பசங்களுக்கு யாராவது கிஃப்ட் பண்ணணும்னா கூட இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட இப்போது என்சைக்ளோபீடியா வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை பற்றி, பேர்ட்ஸை பற்றி, ஹியூமன்ஸு, ட்ரீஸு, பிளான்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் என்சைக்ளோபீடியாஸ் புக்கும் வச்சுருக்காங்க. இதை நம்ம பசங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது அவங்களோட ஜென்ரல் நாலேஜ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் ஒன்றுனா காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பிளான்ட்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் அதில் உள்ளே இருக்க கண்டென்ட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது, இது என்னென்னலாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே அந்த கண்டென்ட்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸோட பார்ட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்ஷுனால் அதில் எத்தனை ஸ்பீசஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது, அதோட ஹைபர்னேஷன் என்ன, அது என்ன பிளான்ட்டில் இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே விரிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்ஸ் படிக்கிறதுனால உண்மையாகவே நம்மளோட பசங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குவிஸ் புக்ஸுமே இருந்தது. இங்கிலீஷில் குவிஸ் புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் நமக்கு வாங்கி கொடுக்கும்போது கிட்ஸுக்கு வந்து ரொம்ப அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனி டைம் டிவி, ஃபோனு அந்த மாதிரி ப்ளேஃபுல்லாக இல்லாமல் இவங்களுக்கு புக்ஸ் ரீடிங் நம்ம நிறைய இப்போ இருந்தே நம்ம அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுக்கும்போது பசங்களுக்கு வந்து குட் ஜென்ரல் நாலேஜ், பிஹேவியர் எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.